வணக்கம் பாலம். இந்த பீகார் போஸ்ட்மேன் பண்ண வேலை என்னங்கிறத இன்னைக்கு தமிழ்நாடே பார்த்து காரி துப்பிக்கிட்டு வாய் வழியாக சிரிக்க முடியாத அளவுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் பண்ணின கேடுகட்ட வேலை. ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கூடும்போது இளவு கூட்டுறதுக்குன்னே இங்கே ஒரு ஆளை நம்ம வச்சுருக்கோம். அதாவது டெல்லியிலேருந்து ஒரு போஸ்ட்மேனை கொண்டுட்டு வந்து இங்கே போட்டிருக்காங்க. இந்த போஸ்ட்மேன் பண்ணுற வேலை என்னன்னா, தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஏட்டிக்கு போட்டியாக நீ போய் செய். அதுக்கு நீ உப்பு புளி மிளகா காரம்னு ஏதாவது ஒரு நொட்டை சாக்க நீ சொல்லிட்டு போய் அங்கே நீ அந்த வேலையை செய் அப்படின்னு சொல்லி அங்கே டெல்லி வாழாக்கள் இந்த ஜண்டா குரூப்ஸ் எல்லாம் இங்கே அனுப்பிவிடவும் இந்த கேடு கெட்ட போஸ்ட்மேன் வந்துக்கிட்டு என்ன வேலை செஞ்சு வச்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, என் மைக்கை ஆஃப் பண்ணிட்டாங்க, என் பேசும்போது வாய்க்கில் விரல விட்டுட்டாங்க, நான் விரும்பும்போது வந்துக்கிட்டு தேசிய கீதம் பாடுறதுக்கு பதிலாக தமிழ் தாய் வாழ்த்தை பாட விட்டுறாங்க, இப்படி அப்படின்னு சொல்லி உப்புக்கு சப்புக்கு இல்லாத ஒரு கேடுகட்ட ஒரு நொட்டை சாக்க சொல்லிட்டு இன்னைக்கும் வெளியில் எந்திரிச்சு ஓடிட்டாரு அந்த ஆள். அதாவது தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, டாக்டர் கலைஞர், முதலமைச்சர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ இருக்கக்கூடிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் வரைக்கும் இந்த திராவிடர் இயக்க பாரம்பரிய முதலமைச்சர்கள் கண்டாலே இவங்களுக்கு எங்க சுண்ணாம்பு வச்சு நல்லா வருத்த மிளகாயை ஏத்தின மாதிரி இவங்களுக்கு சுள்ளுன்னு எரியும் போல இருக்கு. என்ன கான்செப்ட்ல என்ன கருத்தியலை வந்துக்கிட்டு சட்டமன்ற குறிப்புகளில் நம்ம மக்கள் நல திராவிட மாடலில் சொன்னா அப்படியே துள்ளுறாங்க, துடிக்கிறாங்க. இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இங்க வந்துக்கிட்டு நான் பேசும்போது என்னைய இன்சல்ட் பண்ணிட்டீங்க, இந்த 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 என்ன சொல்றது, இந்த மாங்காயோ தேங்காயோ இந்த மரம் மண்டை என்னைக்கு இங்க உட்காந்துச்சோ அன்னையிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஆள் வரைக்கும் இவனை ட்ரோல் மெட்டீரியலாக தான் வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு தான் இந்த முண்டத்துக்கு தெரிஞ்சிருக்கும் போலக்கு. பார்ப்பனர் கோட்டால உட்காந்துக்கிட்டு இது சுகபோகமா ஐஏஎஸ் ஆகிக்கிட்டு இங்க தமிழ்நாட்டில் இங்க 100 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு அனைவருக்கும் அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பார்ப்பன குசும்பு இருக்கு பார்த்தீங்கல்ல, இந்த பார்ப்பன குசும்பை விட்டுக்கிட்டு இந்த பழைய பழமொழி ஒன்று இருக்கு, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜண்டாக்கள் அனுப்பியிருக்கக்கூடிய இந்த இந்த தொரட்டு குச்சி இருக்கு பார்த்தீங்களா, இந்த தொரட்டு குச்சி இங்கே உட்காந்துக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் நொட்டாயம் பேசிக்கிட்டே இருக்கும் போது நமக்கு பயங்கரமான எரிச்சல் தான் வந்துகிட்டு இருக்கு இந்த ஆள் பண்ணியிருக்கக்கூடிய வேலையை. அதன் அடிப்படையில் நேத்திக்கு இங்கே மீடியாவில் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் ஃபுல்லா ஆர்வட ஓத ஆரம்பிக்கும் போது இவன் என்னத்தை செஞ்சிட போறான், நமக்கு பார்ப்பான் எப்பவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துல ஆர்ப்பான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் சொன்ன மாதிரி பார்ப்பான் நம்மளோட நலனுக்காக பாடுபடவே மாட்டான், நம்மளுடைய எப்போதும் ஆர்ப்பான், அவன் நலத்தில் பார்ப்பான் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் முழு பாட்டு இவங்களுக்கு பொருத்தமா இருக்கிற மாதிரி நமக்கு எது நன்மையோ அந்த நன்மையை கட்டாயம் செய்ய மாட்டாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். அதனால இந்த போஸ்ட்மேன் இன்னைக்கு பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் யாருக்குமே அதிர்ச்சியில உரைய வைக்கவே இல்லை. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கே இந்த ஆள் இப்படிதான் பண்ணுவாங்கிறது தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. எல்லாம் அமைதியா கடந்து போயிட்டாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தலைவர் அப்பா இருக்காரு பார்த்தீங்கல்ல, இங்க என்னென்ன பதிவு செய்ய வேண்டுமோ எல்லாத்தையும் நாங்கள் ப்ராப்பரா பதிவு பண்ணிடுவோம், ஏன்னா இது எங்களுடைய கெத்துன்னு சொல்லிட்டு இங்க நம்ம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் ஜோக்கர் பாயிண்ட் அடிக்கிறதுக்கு இங்க ஊறுபட்ட ஆளை ஜண்டா இறக்குன்னு இறக்கி விடவும் இதன் மூலமாக மிகப்பெரிய சலசலப்புகளை நம்ம உருவாக்கி இங்க பாருங்க ஒரு ஆளுநருக்கு இங்க மரியாதையே கிடையாது அப்படின்னு சொல்லி எதையாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி அங்க வடக்க இருக்கிற யோசித்தாங்க. வடக்க இருக்கிறவனுக்கு மண்டக்கூறுங்கிறது எப்பவுமே பின்புத்திங்கிறத தந்தை பெரியார் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. பார்ப்பானுக்கு எப்பவுமே புத்தி பின்புத்தி தான் சொல்லிட்டு அவன் முன்புத்தி கொண்டு யோசிக்கவே மாட்டான்னு சொல்லிட்டு இதெல்லாம் இங்க போய் ஏதாவது ஒரு பின்விளைவை ஏற்படுத்துமா? இங்க ஒவ்வொரு நாளும் இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை கண்டு அவங்க எல்லாம் டர்வாய் போய் உட்காந்துருக்காங்க.
முதலமைச்சர்களுக்கு எல்லாம் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முதலமைச்சருடைய செயல்பாடுகளை எடுத்து, அதாவது நம்ம முதலமைச்சருடைய செயல்பாடுகளை எடுத்து மற்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் முன் உதாரணமா சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரோல் பாயிண்டா வந்து தமிழ்நாட்டை கொண்டுட்டு போகும்போது அதை கெடுத்து நாசம் செஞ்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெண்டா ஒரு வழியா அலைஞ்சிட்டு இருக்கா. அப்படி அதன் அடிப்படையில் முந்தானத்து ஏதோ ஃபங்க்ஷனில் போய் நின்றுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய உயர்கல்வி எல்லாத்துக்கும் கிடைக்கிது, ஆனால் தரமான கல்வி எதுவுமே கிடைக்கல. அப்போ நல்லா இங்கே இருக்கக்கூடிய ஆளுகள்லாம் கேட்டு போடுவாங்க. என்ன கேட்டாங்கன்னா, நீ எந்த ஊர்லேருந்து வந்த, அந்த ஊரில் முதல்ல பள்ளி கூட இருக்காடா, முதல்ல சோறு போடுறாங்களாங்க, முதல்ல ஆஸ்பத்திரி இருக்கா, முதல்ல வாழ்வாதாரம் அங்கே இருக்கா, அங்க இருக்கிறவெல்லாம் எங்க கிளம்பி வர்றாங்க, இங்க இருக்கவெல்லாம் எங்க கிளம்பி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க நல்லா கழுவுன்னு கழுவிட்டாங்க. நேற்றுக்கு அந்த ஆள் சொன்ன அந்த வார்த்தைக்கு இவ்வளோ வேலையை கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம அப்படியே வந்துக்கிட்டு எந்த உலகத்துல இந்த ஆளுகள்லாம் வாழ்றாங்கன்னு தெரியல, அந்த அடிச்சு விடும்போது கீழே பட்டம் வாங்க உட்காந்துருக்கக்கூடிய பிள்ளைய கூட வந்துக்கிட்டு முணுமுணுத்து சிரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கேடுகட்ட நிலைமை தான் இந்த மாதிரி போஸ்ட்மேன்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய மரியாதை தமிழ்நாட்டில். அதனால இன்னும் என்னென்னலாம் இந்த கிழட்டுக்கு என்ன சொல்றது, ஆகாத போகாத போனி ஆகாத இந்த கிழட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ்கெல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பார்த்தீங்கல்ல, அதுகளையும் ஒரு ரவுண்ட் இங்கே அனுப்பி வைக்க, இங்கே நல்லா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு கொடுத்து அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த மரியாதை இந்த போஸ்ட்மேனுக்கு வழக்கமா கொடுக்கக்கூடிய மரியாதை தான். அதனால அங்க மக்கள் மன்றமா ஏதோ ஒரு மன்றமா அங்க உட்காந்துட்டு போய் சாயந்தரம் மூக்க சிந்து அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க.